to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், கர்த்தர் நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ கனி கொடுப்பாய், பலுகி பெருகுவாய் என்று கூறுகிறார். தேவன் அவ்வாறே விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். நீங்கள் ஆத்துமாவிலும் ஐஸ்வர்யத்திலும் ஆரோக்கியத்திலும் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் சிலர் அதிகமான மன அழுத்தத்தோடு இருக்கலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடாதபடி, வியாபாரம் பண்ணக்கூடாதபடி, படிக்க இயலாதபடி பிசாசு இப்படிப்பட்ட மனச்சோர்வை கொண்டு வந்திருக்கிறான். குடும்பத்தில் சிலர் இப்படி இருப்பதால் அல்லது குடும்பத்தில் செழிப்பு இல்லாததால் நீங்கள் வேதனையை அனுபவிக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு உங்களிடம் வருகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். பாதிக்கப்பட்டவர்களை அவர் மறுரூபப்படுத்துகிறார், குணமாக்குகிறார், விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானமும் செழிப்பும் கிடைப்பதாக. நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும். உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கனி கொடுங்கள், பலுகி பெருகுங்கள். தேவன் தாமே இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை கனி கொடுக்க பண்ணி செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் அடையும்படி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக விளங்குவீர்களாக. மலைப்பகுதிக்கு சென்றிருக்கிறீர்களா? மலையுச்சிக்கு செல்லும் வழியில் திடீரென்று வானிலை மாறுபடுவதை நாம் உணர முடியும். சில்லென்ற குளிர்காற்று உங்கள் முகத்தை தொட்டு செல்வதை நீங்கள் உணரலாம். ஆனால் நீங்கள் வந்த பாதையை மேலிருந்து கீழ்நோக்கி பார்க்கும்போது ஒரு கணம் ஸ்தம்பித்து விடுவீர்கள். மேகங்கள் உங்களுக்கு மிக அருகாமையில் செல்வதை பார்த்து உங்கள் மனம் மகிழும். வெள்ளை கோடுகளை போன்று தூரத்தில் தெரியும் நீர்வீழ்ச்சிகளை பார்த்து சிருஷ்டிகர் இவ்வளவு அழகையும் ஏன் உயரத்தில் மறைத்து வைத்திருக்கிறார் என கேட்க தோன்றும். சிருஷ்டிகருடைய படைப்பின் மகிமையை காண்கிற நீங்கள் உருகி போவீர்கள். மலையடிவாரத்தில் நான் கண்டதை போன்ற அழகிய காட்சி உயரத்திலும் காண்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள். இது முன்னதாக நீங்கள் பார்த்த அழகிய காட்சியை மறக்க செய்துவிடும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இப்படித்தான் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பீர்கள். அற்புதங்களின் மேல் அற்புதங்களை ருசிப்பீர்கள். மற்றவர்களுக்காக ஜெபிப்பீர்கள். ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுவீர்கள். உங்கள் நண்பர்கள் உங்களை கனம் பண்ணுவார்கள். ஆம், அந்த பட்டணமே உங்களை குறித்து பேசும். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பும் உங்கள் பழைய சுபாவங்களின் வளைவுகளில் சிக்கி தவிக்கிறீர்களா? சில காரியங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்லாதபடிக்கு தடை ஏற்படுத்துகிறதா? தனிமை, தோல்வி போன்றவை உங்களை மிகவும் கவலையுறச் செய்து இனி வழியே இல்லை என்ற நிலைக்கு தள்ளிவிட்டதா?
பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடனான வாழ்க்கை ஒரு மலை பயணத்தை போன்றதுதான். நீங்கள் மலையுச்சிக்கு சென்றுவிட்டால் உங்கள் பாதை ஒருபோதும் முடியாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக அநேக ஆச்சரியங்களும் பரிசுகளும் காத்து கொண்டிருக்கிறது. அழுக்கும் கந்தையுமானவைகளை தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவுடனான உங்கள் பயணத்தை இனிதே தொடருங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வேதம் கூறுகிறது. எழுந்தவற்றை நினைத்து முன்னேற முடியாமல் தவிக்கிறீர்களா? உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்ற வேத வார்த்தையை உங்களுக்கு உரிமையாக்கி ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய அற்புதங்களின் மகிமையில் நனையுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். பரம தகப்பனே, எனக்கு செழிப்பையும் பரிபூரணத்தையும் தருவதாக வாக்கு பண்ணுவதற்காக நன்றி நிறைந்த இருதயத்துடன் உம் முன்னே வருகிறேன். உம்முடைய வசனத்தில் நீர் கூறியுள்ளபடி வாழ்வில் நான் செழிக்கும்படி நீர் விரும்புகிறீர் என்று விசுவாசிக்கிறேன். என் முன்னேற்றத்தை தடுக்கும் எல்லா ஒடுக்குதலையும் மனச்சோர்வையும் மேற்கொள்ளும்படியான பலனை எனக்கு தந்தருளும். உம்முடைய பிரசன்னம் எனக்கு ஆறுதலையும் பலனையும் தந்து பரிபூரண ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்க்கைக்குள் நடத்துவதாக. நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கனி கொடுக்க கிருபை தாரும். நான் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக விளங்கும்படி என் வாழ்வில் உம் ஆசிர்வாதங்கள் நிரம்பி வழியட்டும். கிறிஸ்துவை பற்றி அறியும் அறிவை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கும் விசுவாசத்திற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கும் நான் புதிய ஆசிர்வாதங்களை பெற முடியாதபடி என்னுடைய பழைய காரியங்கள் தடையாயிருப்பதை உணர்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை தந்தருளும். எனக்கான யாவற்றையும் உமது பாதப்படியில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் அழகு என்னில் பிரதிபலிக்கும்படி அடியேனை சுத்திகரியும். நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காகவும் என் ஜெபத்தை கேட்கிறதற்காகவும் ஸ்தோத்திரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.